நல்லா பகுதியா பேசுவீங்களா? நல்ல கலகலப்பா இருப்பீங்களா? நல்லா சிரிப்பீங்களா? சிரிக்க வைப்பீங்களா? சிந்தியும் வைப்பீங்களா? அதுக்கு முன்னாடி நீங்க யார் இந்த மாதிரி எங்களை அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லணும். 4 மக்கள் ஒரு ஆள் 4 மக்கள்ல யாராவது இந்த மக்கள்ன்ற கதை நாங்கள் இப்ப மிஸ் பண்ணிட்டோம். வணக்கம். நாங்க கேள்விப்பட்டா நீங்க சரியான சொல்லிட்டே இருப்பாங்க. நல்லா பகுதியா பேசுவீங்களா? நல்ல கலகலப்பா இருப்பீங்களா? நல்லா சிரிப்பீங்களா? சிரிக்க வைப்பீங்களா? சிந்தியும் வைப்பீங்களா? எல்லாத்துக்கும் ஓம் ஓம் நமோ நாராயண மாதிரி இருக்கு. சரி, நான் கொஞ்சம் வந்தது பிறந்த நாள் வந்தேன். இன்னைக்கு அமுத விழா, அதை தாண்டி தாத்தா இன்னைக்கு 80வது பிறந்த நாள். நன்றி. உங்களை பாக்குற போது எங்களை மாதிரி இளசுகளுக்கு நாங்கள் பழசுகள் மேல தோணும். ஏன்னா அப்படிதான் சாப்பாடு பேனு இந்திய காலத்துல எங்க அப்பா கூறாக்கன் போட்டு நல்ல சாப்பாடு தரினோம். இப்ப எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட். ஏன்னா வேகமா சாப்பிட்டு வேகமா போ. உங்கள்ட்ட வந்து நான் நிக்க போறேன். சரி, 80 வயசு வாங்குறதா இப்ப பெரிய விஷயம் தானே. என்ன தாத்தா? அப்ப தாத்தாவுக்கு முதல்ல இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கொஞ்சம் சீரியஸா போதுன்னு பிறந்த நாள் நாங்கள் ஜாலியா இருக்கிறோம். நாங்க மிக்க போட்டு ஆடுறதுக்கு நீங்க எல்லாம் டான்ஸ் பண்ணிக்கலாம். உண்மையா ஆடுவீங்க. கடைசியா மிக்கியோட நாங்க ஒரு ஆட்டம் போடுறோம். சரியா? பாப்ப மிக்கியா தாத்தாவா? தாத்தாவா மிக்கியா? சரியா? சரி தாத்தா என்ன பேரு? மாணிக்க வாசகர். சரி, அந்த பேர்லயே இருக்கு மாணிக்கம். தாத்தா ஒரு மாணிக்கம் என்ன? ஆனா தாத்தா எவ்வளவு விஷயங்கள் பண்றீங்க அனுபவம் என்ன? அந்த அனுபவத்துக்கு முன்னால எதுவுமே நிக்கிறாங்க அடுத்த கட்டம். அதையும் தாண்டி சின்ன பையன் ஒரு 4 பேர் கேட்டிருப்பாங்க விஷயத்த. சரி, அந்த தொலைக்காட்சி பட்டியை மூடுவதுடனே மூடிப்பாங்க கேட்கா விஷயம் அதான். சில விஷயம் இல்லாம இந்த காலத்துல யாராலையும் வாழலாம். என்ன தாத்தாக்கு வந்து முதலாவது நாங்கள் பிள்ளைகளை கொடுத்தோம். மிக்கிங்கவா தாத்தா வேண்டுமா? வேண்டி அண்ணா நீங்களே கொடுத்துருவோம். ரைட், அண்ணா கொடுத்த பிரச்சனை. சரி, பிள்ளையாரப்பா பிடிச்சிருக்கா? பிள்ளையாரப்பா சும்மா வரே இல்லை. பிள்ளையார் அப்பா இல்ல, பிள்ளையாரப்பாவா? பிள்ளையாரப்பா சும்மா வரே இல்ல. கடவுள் முதல் கடவுள். அவர் கொஞ்சம் காசு கொடுத்துருக்க. அது டிப்ஸ் மாதிரி. உங்களுக்கு மணி ஒரு பிரச்சனை கிடையாது. அதை எனக்கும் உங்களோட ஒரு சின்ன டீல். நாங்கள் எங்கேயாவது சுத்துவோம், எங்கேயாவது போய் சாப்பிடுவோம். சரி, நல்ல டிஜே பாட்டி போட்டு ஆடுவோம். ஓமன்னா பாக்க ஓம் போலதான் ஓமா பண்ணாங்க. இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் வச்சு ஒட்டுமொத்த ஜனதையும் கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு பார்ட்டி வச்சா நீங்க என்னோட தனியா வரது பண்றீங்க. ஓமா எல்லாருக்கும் நன்றி. வந்ததுக்கு நன்றி. சூப்பர். நாங்க வந்துட்டு வைரவர் தான் தேடினா. உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் வைரவரா? கடகடையா தேடி திரிஞ்சு அலைஞ்சு வைரவர் சில உணவும் இல்ல. ஏனண்டா அவர் மனசுக்குள்ள இருப்பார் சிலையா. அப்படித்தானே? மனசுக்குள்ள சிலையா நிலையா இருப்பார். ஏன்னா வைரவர் வந்து கிராம தெய்வம். நாங்கள் அவரை சிலையா பிடிக்கிற கஷ்டம் என்ன? ஓகே, ஏன் உங்களுக்கு வைரவரை பிடிக்கும்? வைரவர் ஏன் பிடிக்கும்? குலதெய்வம். குலதெய்வம் அதனால பிடிக்கும். எங்க ஐயா மகள் குடும்பங்கள் ஆதரிச்ச கோயில். ஆனா உங்களா பார்த்தாலும் அப்படிதான் கிடக்கு. வீட்டுக்கு காவல் நீங்களா போடுங்க. கம்சாமி குடும்பம், சவாரண குடும்பம், எல்லாரும் ஆதரிச்ச குடும்பம். ஆதரிச்ச குடும்பம். சரி, சூப்பர். அப்ப அப்பாவுக்கு தாத்தாவுக்கு ஒரு ஃப்ரேம் இருக்கு, ஒரு ஃப்ரேம் ஒன்று இருக்கு. அதுல ஒரு வாழ்த்து போட்டிருக்கீங்கன்னா அதையும் நாங்க தாரோம். அதுக்கு முன்னாடி நீங்க யார் இந்த மாதிரி எங்களை அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லணும். யாரு? லிங்கரூவன். எங்க இருக்கார் அவர்? சுவிஸ்ல. அவரே கொடுத்தவர். மகன் கொடுக்க மாட்டாரா? மகன் கொடுக்க மாட்டாரா? பக்கத்துல நிக்கிறார் தயாவரன். அவரா கொடுத்தவர். 4 மக்கள் 4 மக்கள்ல யாராவது இந்த மக்கள்ன்ற கதை நாங்கள் இப்ப மிஸ் பண்ணிட்டோம். என்ன அப்ப அப்பா சொல்ற தன்னுடைய பிள்ளைகளை மக்கள். நாங்கள் மக்கள் தான் சொல்றது வேற என்ன. ஆனா முந்தைய காலங்கள்ல பிள்ளைகளை மக்கள்ன்றது அது ஒரு பெரிய விஷயம். நிறைய வார்த்தைகள் நாங்க மறந்து போறோம். சரியா? சரி, ஆனா நிறைய வார்த்தைகள்லாம் சில பேருக்கு மறந்தாம இருக்கு. என்ன ரைட். அப்ப தாத்தா ரொம்ப அழகா இருக்கு. இன்னைக்கு பட்டு வேட்டி, பட்டு ஷர்ட்டு, மாலைகள், வாழ்த்துக்கள் நிறைய வந்திருக்கேன். மகிழ்ச்சியா இருக்கா? நன்றி. மகிழ்ச்சியா இருக்கு. ரைட். அமுத விழா காண்றவங்களுக்கு நாங்க எங்க சபா பார்த்துறோம். அப்ப பிரேம பாப்போம். நாங்க ரொம்ப குழப்பம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் நிக்கிறோம் போட்டு உள்ள தட்டுவாங்க. நாங்க எடுத்துட்டு விட்டு போறோம். நீங்க வந்து என்ன நான் வாழ்த்து பார்த்து உதவி முடிச்சுட்டு போயிடுவோமா? ரைட். இதுல என்ன வாழ்த்து போட்டிருக்கீங்கன்னு சொன்னால் 80வது பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் மாணிக்க வாசகர் மாமா.
வைரவர் மீது உங்களுக்கு உள்ள அன்பை போல் உங்கள் வாழ்க்கையும் எப்போதும் அமைதி நிறைந்ததாக அமையட்டும். வைரவரனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் நிலைத்திருக்க நாங்களும் வைரவரை பிரார்த்திக்கின்றோம். 80 ஆண்டுகள் கடந்தும் உங்கள் புன்னகை எங்கள் பலம். நீங்கள் எப்போதும் அதே மகிழ்ச்சியுடனும் புன்னகையுடனும் நோய் நொடி இல்லாமல் ஆனந்தமாக வாழ வேண்டும். இந்த இனிய நாளிலே 100 ஆண்டுகள் நலமும் மகிழ்ச்சியும் வாழ வாழ்த்துகிறோம். வாழ்த்துவோர் பஞ்சலிங்கம், ராஜேஸ்வரி, தனு, சுஜி, அஜய், அஜித். ஓகே, யாரு எல்லாம் மச்சான். சரி, அவையில் தான் குடும்பமா சேர்ந்து வாழ்றீங்க. மகிழ்ச்சியா? மருமகள். சரி, மகிழ்ச்சியா அப்பாக்கு? மகிழ்ச்சியா? ஓ, சந்தோஷம். சந்தோஷம். சரி, இப்ப உங்களுக்கு பிடிச்ச பழைய பாட்டுன்னா இது சொல்லுவீங்க. பழைய பாடு முருகன் பாட்டு. முருகன் பாட்டு. என்ன பாட்டு? ஓம் சக்தி. ஓம் சக்தி. இந்த பாட்டு நான் கேள்விப்படலையே. வேற ஏதாவது சினிமா பாட்டு சொல்லுவோம், ஒரு அர்த்தமுள்ள பாடம். ஒரு அர்த்தமுள்ள சினிமா பாட்டு சொல்லுவோம். அர்த்தமுள்ள இந்து மதம் என்ன சொல்லுறது? அப்ப நல்லா பாடுறாரு. எனக்கு 4 வரி படிச்சு காட்டுங்க ஒரு நல்ல பாட்டுல. சரியா? இப்ப கொடுத்தவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? கொடுத்தவங்களுக்கு என்ன சொல்ல? கொடுத்தவங்களுக்கு நன்றி. நன்றி. சூப்பர். அப்ப இன்றைக்கு நிறைய பேர் வந்து உங்களுக்கு வாழ்த்தினோம். அந்த வாழ்த்துக்கள்லாம் உங்களுக்கு பெரிய வாழ்த்தா வந்து சேரட்டும். இன்னும் நெடுவழி காலம் நீங்க வாழ வேணும். உங்களுடைய 100வது வயசுல நான் யாரையும் சர்ப்ரைஸ் பண்ணினோமோ இல்லையோ, நான் பா சரி நான் வந்து பாப்பேன். அதுக்கு முதல்ல நம்மளுக்கு கொஞ்சம் டிப்ஸ் கேட்கணும் உங்கள்ட்ட. எப்படி இந்த வயசுல முடி கொட்டாம நிறைச்சாலும் என்ன அவ்வளவு அழகா ஹேண்ட்ஸமா இருக்குது, என்ன காரணம் கேட்பேன் நாம என்ன? ஓகே, சரி, ஓகே, சூப்பர். வாழ்த்துக்கள். அதான் மகிழ்ச்சி. ஒரு பாட்டுக்கு நாங்க ஆடுவோம். தம்பி ஒரு சினிமா பாட்டு போவோம். அதான் போக